இருந்தால் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக விருச்சிக லக்னம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம் என்ற கணக்கில் இப்போது விருச்சிக ராசியாக இருந்து தனுசு லக்னமாக இருந்தால் தனுசு லக்னத்துக்கு 8 சந்திரன் 12ஆம் இடத்தில் நீச்சமாகிறார் என்கின்ற கணக்கில் மிக அருமையான விபரீத ராஜயோகம் என்று கூட கூறுவார்கள். ஸோ அது நல்லதாகவே கருதப்படுகிறது. இது சந்திரத்தில் நன்மையை தரும். மகர லக்னத்துக்கு 7 11 நீச்சமடைவதால் பாதகஸ்தானத்தில் நீச்சமடையும் 7 நீச்சமடைவதால் ஒரு சுமாரான மனைவியும் ஒரு பணம் காசு இல்லாத படிக்காத மனைவியும் சாதாரணமான மனைவியும் இவரை விட எல்லா விதத்திலும் தகுதி குறைந்த மனைவியும் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வந்தாலும் கூட அவர்கள் வந்த பிறகு இவருக்கு லாபங்கள் கூடும், வசதி வாய்ப்புகள் கூடும் என்று சொல்லப்படுகிறது. கும்பலக்னத்திற்கு விருச்சிக ராசியாக வந்துவிட்டால் 6 10ஆம் இடத்தில் நீச்சமாவதால் தொழில் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், அல்லது வியாதிகள் என்பது அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். வியாதி என்று வந்தால் அது தொழில் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். ஏசியில் அமர்வதால் இருக்கலாம், இரவு நேரம் வேலை பார்ப்பதாக இருக்கலாம், கடுமையான உழைப்பினால் இருக்கலாம், வேர்வை வரக்கூடிய வேலையாக இருந்தால் அதனால் வியாபாரி வரலாம். இப்படி வேலைக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் இருக்கும். மீன லக்னமாக இருந்தால் இவர்களுக்கு 5 9ஆம் இடத்தில் நீச்சமிடுகிறார் என்ற காரணம் இருக்கு. ஆனாலும் கூட 9ஆம் இடத்தில் 5 போய் இருப்பது ஒரு ராஜயோகம். ஸோ இந்த ராஜயோகத்தை இவர்கள் அனுபவிக்க முடியும். ஆனால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் சில சிக்கல்கள் இருக்கும், சில தடைகள் இருக்கும். எதிலும் 2வது 3வது 4வது ரேங்கில் இருப்பார்கள். ஆனால் அப்போதும் கூட இவர்களுக்கு ராஜயோகம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் விருச்சிக ராசிக்கு என்னென்ன லக்னங்கள் வந்தால் என்ன என்று 2 பார்ட்டாக 2 வீடியோவாக பார்த்திருக்கிறோம். முன்பிருக்கும் வீடியோவில் மேஷத்திலிருந்து விருச்சிக லக்னம் வரைக்கும் சொல்லப்பட்டது. இதில் தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம், இந்த 4 லக்னங்களுக்கும் இங்கு சொல்லப்பட்டது. நன்றி, வணக்கம்.